Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 5th standard computer science introduction to MS Excel. Excel lessons 1 mark questions. First one, filling the blanks. Personal computer started appearing in the year 1975. DOS is the first commercial spreadsheet package VisiCalc. Third one, DOS refers to specifically to the software. Spreadsheet refers specifically to the software. Choose the add one out, deleting the data. Choose the add one out, word processing. VisiCalc was developed by the Dan Bricklin and Bob Frankston. VisiCalc was developed in the year 1979. In 1979, main purpose of spreadsheet was to perform word if analysis. In general, spreadsheet has three components. Intersections of row and column forms a cell. Next, what are the various advantages of spreadsheet package? Decimal accuracy to any level of possible. Worksheet can be viewed in the form of the graph or charts. Worksheet can be saved and retrieved later. Any part of worksheet can be printed in any desired format. Any part of worksheet can be edited. List the three components of spreadsheet package. Electronic spreadsheet, database management, generation of chart. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், again one time read. Filling the blanks with choose the correct answer ரெண்டையுமே இதில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் ஹேஸ் ஸ்டார்டட் அப்பியரிங் இந்த இயர் அப்படின்னு சொன்னால் பர்சனல் கம்ப்யூட்டர் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975 ஸ்டார்ட் பண்ணாங்க. VisiCalc இஸ் த ஃபஸ்ட் கமர்ஷியல் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ். VisiCalc அப்படிங்கிற VisiCalcோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விசிபிள் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் பேக்கேஜில் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ்னு சொல்லுவோம். VisiCalc வந்து ஸ்ப்ரெட்ஷீட் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிகலி டு த சாஃப்ட்வேர். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கலான சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். சூஸ் த ஆட் ஒன் அவுட், டெலிட்டிங் த டேட்டா அப்படிங்கிற வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து சூஸ் த ஆட் ஒன் அவுட்னா வேர்டு ப்ராசஸிங் அப்படிங்கிற வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு VisiCalc வாஸ் டெவலப்டு பை டேஸ் அண்ட் டேஸ். VisiCalc யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் பிரிக்லினோ அண்ட் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, இந்த VisiCalc அப்படிங்கிற வந்து டெவலப் பண்ணாங்க. VisiCalc வாஸ் டெவலப்டு இன் த இயர் டேஸ் 1979 1979 வந்து இதை வந்து டெவலப் பண்ணாங்க. மெயின் பர்பஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் வாஸ் டு பர்ஃபார்ம் டேஸ் அனாலிசிஸ். மெயின் பர்பஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் வாஸ் டு பர்ஃபார்ம் த வாட் இஃப் அனாலிசிஸ். அந்த ரொம்ப மெயின் பர்பஸாக இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து என்ன அனாலிசிஸ் யூஸ் பண்ணாங்கன்னா வாட் இஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணாங்க. இன் ஜென்ரல் ஸ்ப்ரெட்ஷீட் ஹேஸ் டேஸ் காம்பனன்ட்ஸ். ஜென்ரல் ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து 3 காம்பனன்ட்ஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் ரோ அண்ட் காலம்ஸ் ஃபார்ம் ஏ டேஸ். இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் ரோ காலம்ஸ் அதெல்லாம் என்ன சொல்லுவோம், செல் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ்? டெசிமல் அக்யூரசி டு எனி level is possible. Worksheet data can be viewed in the form of a graph or charts. Worksheet can be saved and retrieved later. Any part of the worksheet can be printed in any desired format. Any part of worksheet can be edited. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஆர் த வேரியஸ் அட்வான்டேஜஸ் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ். இந்த அட்வான்டேஜஸ் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டெசிமல் அக்யூரசி டு எனி லெவல் இஸ் பாசிபிள். இது வந்து டெசிமல் அக்யூரசி நம்பர்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து கொடுக்கும், ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஒர்க்ஷீட் டேட்டா கேன் பி வியூடு இன் த ஃபார்ம் ஆஃப் த கிராஃப்ஸ் ஆர் சார்ட். ஒர்க்ஷீட் டேட்டா வந்து வியூ பண்ணுறப்ப அதை வந்து என்ன பண்ணலாம், ஃபார்ம்லாம் கிராஃபு சார்ட்டு, இந்த கிராஃப்ஸு சார்ட்டு இந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம் போடலாம். ஒர்க்ஷீட் கேன் பி சேவ்ட் அண்ட் ரீட்ரைவ் லேட்டர். ஒர்க்ஷீட் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, எனி பார்ட் ஆஃப் ஒர்க்ஷீட் கேன் பி பிரிண்டட் இன் எனி டிசைட் ஃபார்மேட். எந்த பார்ட்டை ஒர்க்ஷீட்டில் வந்து எந்த பார்ட்டை வேணால் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி பிரிண்ட் எடுத்துக்கலாம். எனி பார்ட் ஆஃப் ஒர்க்ஷீட் கேன் பி எடிட்டட். அதில் வரக்கூடிய ஒர்க்ஷீட்டை வந்து எந்த பார்ட்டை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ். அதில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் 3 ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ் என்ன இருக்குன்னா எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்டு, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஜெனரேஷன் ஆஃப் சார்ட். அதனால் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜோட 3 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் த 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஜெனரேஷன்ஸ் ஆஃப் சார்ட்ஸ்.
இல்லை நீங்கள் என்ன வந்து ஹோம்ஒர்க் எழுதுறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு எம்எஸ் எக்ஸலில் உள்ள ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ஒரு 10 கொஷின் இருக்குது, 2 2 மார்க் கொஷின் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.